ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். செந்தில் ரொம்பவே மன கஷ்டத்தில் அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. எப்படியாவது பாண்டியனுக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு வீட்டோட வாசலில் வந்து நிற்கவும், இதை பார்த்து நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவமாக, கொடிகாரனுக்கெல்லாம் இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு நைட்டு முழுக்க வெளியவே படுக்க வச்சிடறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம செந்தில் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட எழுந்து போய், இங்கே பாருங்கப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா? என்னை எதுக்காக போட்டு இப்படி வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறமும் அதை குத்தி குத்தி காட்டி என்னை எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? எதிரி கூட இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டான்ப்பா. எதுக்காக பெத்த புள்ளைய இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? என் மேலே உங்களுக்கு துளி கூட பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, நீ பண்ண காரியத்துக்கும் உன் மேலே பாசமாக வேற இருப்பாங்களா? இனிமே இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாதுடா அப்படின்னு நம்ம செந்தில பயங்கரமா அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மீனாக்கு பயங்கர கோவம் வந்தது. நிறுத்துங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லவும், இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னப்பா மீனா, இந்த குடிகாரனுக்கும் வேலை இல்லாதவனுக்கும் வந்து என்கிட்ட சப்போர்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மாமா மனசாட்சி இல்லாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க மாமா, அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் இல்லைன்னெல்லா சொல்லலை. அதுக்காக அவரை குத்தி குத்தி காட்டி இப்படி காயப்படுத்திக்கிட்டே இருப்பீங்களா? இங்கே பாருங்க மாமா, இது மிகப்பெரிய தப்பு மாமா. என்ன, அவர் வீட்டை விட்டு போகணும் அவ்வளோதானே? நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம் மாமா. அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா? கண்டிப்பாக நிம்மதியாக தான் இருப்பீங்க. இனிமேலும் என்னோட புருஷனை நீங்கள் அசிங்கப்படுத்தியோ இல்ல அவமானப்படுத்தியோ பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியனை எதிர்த்து நிற்கவும், என்னமா இத்தனை நாளா எனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ இந்த வேலை வெட்டி இல்லாதவனுக்கு இப்போ வரிஞ்சு கட்டிட்டு என்கிட்ட பேச வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, இத்தோட நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை என்னோட புருஷனை பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான். இங்க பாருங்க, இதுக்கு மேலேயும் ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்கவே தேவையில்ல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லவும், மீனா என்ன மீனா அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட கேட்கவும், இங்க பாருங்க, சுயமரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்கவே கூடாதுங்க. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை காயப்படுத்தி பேசிக்கிட்டே தான் இருக்காரு. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தா மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இங்க பாருங்க மாமா, அதை தான் மாமா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேலும் இந்த வீட்டில் இருந்து உங்களையும் சரி என் புருஷனையும் சரி நாங்கள் கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால நாங்க கோர்ட்டஸ்க்கே போயிடுறோம் மாமா அப்படின்னு சொல்லுவோம். ஏ மீனா, என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு மீனா, யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கிறதுன்னு தெரியுதா மீனா? இங்க பாருங்க அத்தை, யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியல அத்தை, என்னை மன்னிச்சிருங்க. இனிமேலும் இந்த வீட்டுல இருந்து யாரையும் நாங்க கஷ்டப்படுத்த விரும்பல. நாங்க கிளம்புறோம் அத்தை. இங்க பாருடி, ஏதோ கோபத்துல அவர் பேசிக்கிட்டு இருக்காருடி. அவர் பேச்செல்லாம் மனசுல எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதடி. ஏன்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் பொறுமையா இருடி. இங்க பாருங்க அத்தை, இதுக்கு மேல என்னை என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க? அவர் முகத்தை பாருங்க. அவர் ஏதாவது மன கஷ்டத்துல ஏதாவது தப்பா முடிவு எடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? இங்க பாருங்க, அவருக்கு வேலையே கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, அவரை வச்சு காப்பாத்த எனக்கு தெரியும். அதனால திரும்ப திரும்ப அவரை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி பேச யாருக்கும் இங்கே உரிமையே கிடையாது. இத்தனை நாளாக நான் பொறுத்துக்கிட்டு இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா பயங்கர கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், என்னப்பா என்னவே இவ்வளோ கேவலப்படுத்தி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா? நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இந்த உதவாக்காரனை வச்சுக்கிட்டு நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறி வரேன்னு பார்க்குறேன். இங்கே பாருங்க மாமா, என்னோட வீட்டுக்காரர் ஒன்றும் உதவாக்காரர் இல்லை, அவரும் நல்லவர் தான். ஏதோ தப்பான ஒரு தூண்டுதனால இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு. இனிமேலும் அப்படி பண்ண மாட்டாரு. அவருக்கு வேலை கிடைக்கலனா கூட வேற வேலைக்கு போய் நல்லபடியாக என்னை பார்த்துக்க தான் செய்வார். நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், அண்ணி இப்படிலாம் பேசாதீங்க அண்ணி, நம்ம குடும்பம் ஒத்துமையாக இருந்த குடும்பம், இது இனிமேலும் ஒத்துமையாக இருக்கணும் அண்ணி, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அண்ணி. அரசே, என்னை மன்னிச்சிருமா. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்து யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் போய் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ராஜ் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே
அழுதுகிட்டே போய், அக்கா இங்க பாருங்கக்கா, நீங்க இந்த வீட்டை விட்டு போகாதீங்கக்கா, நீங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, எதுக்காகக்கா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க, வேண்டாக்கா. இல்ல ராஜி, நான் நீ நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க, மாமா எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறாரு பாத்தியா, அவர் ஏதாவது தப்பா முடிவு எடுத்துக்கிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் எங்க போய் யார்கிட்ட பேசி என் புருஷனோட உயிரை நான் காப்பாத்துவேன், அதனாலதான் ராஜி, நான் என்னோட புருஷனை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு சில பேரை எதிர்த்து நின்றாதான் இதெல்லாம் நடக்கும்னா கண்டிப்பா நான் எதிர்த்து நிற்கதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே பேசவும், இங்க பாருங்கக்கா, ஏதோ கோவத்துல மாமா இப்படியெல்லாம் பேசுறாரு, அவர் மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாருக்கா, இங்க பாருங்கக்கா, மனசுல வச்சிருந்தாலும் சரி வைக்கலனாலும் சரி என்னோட புருஷனை கூட்டிக்கிட்டு நான் கிளம்ப தான் போறேன் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு, ஏங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மீனா, என்ன மீனா இது, இங்கே பாருங்க, யாருக்கிட்டேயும் நீங்கள் பேச்சு வாங்கணுன்ற அவசியம் இனிமேல் இல்லை, நீங்கள் சந்தோஷமாக ஃப்ரீடமாக நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு ரொம்ப சுயமரியாதையோட தன்னோட புருஷனை கூட்டிட்டு அப்படியே கெத்தாக அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம சரவணன், அதுக்கப்புறம் கதிர், இவங்க 2 பேருமே ஓடி போய், நீங்கள் பாருங்க நீ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன் நீ இவ்வளோ அவசரப்படுறீங்க, இங்கே பாருப்பா மீனா, ஏன் மீனா இவ்வளோ அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையாக இரு மீனா, எப்போவுமே அப்பா இப்படி தானே தெரியும், அப்பா இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, உங்கள் அப்பா இப்படி பேசினதுனால இன்னைக்கு நேற்று போய் குடிச்சிட்டு வந்தார், அதுக்கப்புறம் டெய்லி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாருன்னா இவர் ஏதாவது தப்பாக முடிவு எடுத்துட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன், இங்கே பாருங்க மாமா, இங்கே பாரு கதிர், நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தது தான் சரியாக இருக்கும், இனிமேல் நாங்கள் இந்த வீட்டில் இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இப்ப சந்தோஷமாங்க உங்களுக்கு, இப்ப சந்தோஷமா, நல்லா இருந்தவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டு இப்போ நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்களா, இந்த வீட்டுல இருக்கிறவங்களை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு, அப்படி தானே, அப்படி சொன்னாதான் உங்க மனசு ஆறுதலா இருக்கும், நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணால் நீங்கள் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அதே நீங்கள் பண்ணால் நாங்கள் எதுவுமே சொல்லாமல் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், அப்படி தானேங்க, இந்த டிவி வந்த போது என்னங்க சொன்னீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, எப்போ பாரு நான் சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பேன் தானே சொன்னீங்க, ஆனால் அந்த டிவி வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே அந்த டிவி முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, இதை பற்றி இந்த வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை நானோ ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்போமா, அதே இந்த விஷயத்த நான் பண்ணியிருந்தேன்னா எப்போ பாரு டிவி முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இருக்கா, கரண்ட் பில் யார் கட்டுறதுன்னு நீங்க பேசிருக்க மாட்டீங்க, உங்களுக்குன்னா ஒரு நியாயம், எங்களுக்குன்னா ஒரு நியாயமாங்க, என்னங்க உங்க நியாயம் அநியாயமா இருக்கே, இப்போ மீனா பேசினதெல்லாம் கேட்டீங்களாங்க, அவன் செந்தில் ஏதாவது தப்பா முடிவு எடுத்திருப்பான், அந்த அளவுக்கு யோசிச்சு தன்னோட புருஷனுக்காக பேசிட்டு போறா, அவளை போய் தப்பா பேசி உதவாக்காரன் அது இதுன்னு என்னென்னமோ வார்த்தையை விட்டுட்டீங்களேங்க, இந்த வார்த்தையை திரும்ப அள்ள முடியுமா, இனிமே அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வருவாங்களா, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, போன 2 பேருமே திரும்ப வரணும், நீங்க தான் போய் கூட்டிட்டு வரணும், இங்க பாருடி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, இங்க பாரு, திரும்ப அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சோறு போடணுன்ற அவசியம் இல்லை, அவங்க முட்டி மோதி அவங்க வாழ்க்கையில அவங்களே முன்னேறி வரட்டுமே, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த கஷ்டத்தெல்லாம் அவளுக்கு சொல்லி சொல்லி தானே வளர்த்தோம், ஆனா அவன் எவ்வளோ கூறுக்கட்டுத்தனமா லஞ்சம் வாங்கி வாழ்க்கையில முன்னேறலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவனோட எண்ணத்தை மாற்றணுன்றதுக்காக தான் அவன்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தேன், இங்கே பாருங்க, ஒருத்தரை இப்படி குத்தி குத்தி பேசுறதுனால அவங்க திருந்த மாட்டாங்கங்க, அவங்கக்கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னால் அவங்க கண்டிப்பாக அதை மாற்றிப்பாங்க, ஆனால் நீங்கள் இப்படி பேசினாதான் அவன் திருந்துவான் அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்டீங்க, இது ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வரவும் வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அக்கா என்னக்காச்சு, எதுக்காகக்கா அழுதுகிட்டு இருக்க, வாடா பழனி வா, செந்திலையும் மீனாவையும் என்னென்னமோ சொல்லி உங்க மச்சான் வீட்டை விட்டு துரத்திட்டாரு, இனிமே செந்திலும் மீனா இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த கஷ்டத்தை சொல்றதுக்கு என்னால தாங்கவே முடியல, மீனாவும்
செந்திலும் இனிமே இந்த வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினச்சி நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். இங்கே பாருங்கக்கா, கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பாக மச்சான் மனசு மாதிரி செந்தில் கிட்ட போய் பேசுவார். மீனாவையும் செந்திலையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார். நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது சொத்தை பிரிக்கிற விவகாரமாக வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வக்கீல் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம முத்துவேல் இருந்துட்டு சத்துவேலை கூட்டிகிட்டு வர சொல்லி நம்ம சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க. சுகன்யாவும் சத்துவேலு குமார் அதுக்கப்புறம் சுடர் எல்லாருமே கீழே வராங்க. வந்த உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாரு சக்தி, நான் நேற்று சொன்ன மாதிரியே வக்கீலெல்லாம் வந்துட்டாங்க. அதனால் சொத்து பிரிக்கிற விவகாரத்தில் யாருக்கும் எந்த ஒரு கருத்தும் இல்லைன்னு நேற்றே சொல்லிட்டீங்க. அதனால் வக்கீல்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். இப்போ ஒரு கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், மற்றதை எல்லாம் வக்கீல் பார்த்துப்பாரு. இல்லைண்ணே, இந்த விஷயத்தில் எனக்கு பெரிய மாற்று கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன சக்தி என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்ணே இந்த வீட்டை பழனிக்கு தூக்கி கொடுக்கறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைண்ணே. இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டில் இருக்கிற பொருளுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒவ்வொன்றத்தையா வாங்குறதுக்காக நம்ம உழைப்பை எவ்வளோ கொட்டியிருக்கோம். ஆனால் பழனி அவன் அந்த ஓடுகாலிக்கிட்ட ஓடி போனவன். அவனுக்கு போய் இவ்வளோ பெரிய வீட்டை கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரலண்ணே. இந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் மாடா உழைச்சிக்கிட்டு இருந்தது குமார் தான். குமாருக்கு இது போய் சேரத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நியாயப்படி குமாருக்கு தான் இந்த வீடு போய் சேரணும். குமார் பேர்ல இந்த வீட்டை எழுதி வச்சிருங்கண்ணே அப்படின்னு கேஷுவலா கேட்கவும், இதை கேட்டு நம்ம மாறி வடிவு அப்பத்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, அடே என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ, இங்க பாருடா, இந்த சொத்து எல்லாமே உங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் பங்கு போகும். உங்கள் 3 பேரில் அவங்கவுங்க பசங்களுக்கு அவங்கவுங்க கொடுக்கறது தான்டா. இங்கே பாரு, என்ன எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாராத்தா, இங்கே மற்ற சொத்துல சரிக்கு சமமாக பாதி கொடுக்கறதே அவனுக்கு பெரிய விஷயம். அதுவே கொடுக்குறோம். இந்த வீட்டில் அவனுக்கு சுத்தமாக இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பழனிக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இதை கேட்ட உடனே நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, எனக்கு இந்த வீடும் வேணாம் சொத்தும் வேண்டாண்ணா. எனக்கு கடை வச்சு கொடுத்துருக்கீங்களே அதுவே போதும், அதை வச்சே நான் வாழ்க்கையில் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சுகன்யா இருந்துட்டு, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் இந்த வீட்டு வாரிசு தான். இவங்க ஒன்றும் இவங்க சம்பாதிச்சே மொத்த சொத்தையும் சேர்க்கல. பரம்பரையா இந்த சொத்து இருந்துட்டு வந்தது தான். இதில் உங்களுக்கும் உரிமை இருக்குது. உங்கள் உரிமையை உங்களுக்கு உங்கள் அண்ணன் கொடுத்துருக்காரு. ஆனால் உங்கள் சின்னண்ணா அதில் இவ்வளோ பொறாமப்பட்டு எதுக்காகங்க இப்படி பண்ணணும்? இங்க பாருங்க மச்சின மாமா, நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயத்த நேத்தே சொல்லியிருக்க வேண்டியதானே. இங்க பாருங்க, இந்த வீட்டை என்னோட புருஷனுக்கு எழுதி கொடுக்குறேன்னு பெரிய மாமா சொல்லியிருக்காரு. அதுபடிதான் நடக்கும். அதுபடி நடக்கலைன்னா இங்க நடக்கிற பிரச்சனையே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே முத்துவேலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாரு குமார், முத்துவேலு, சத்திவேலு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கேட்கவும், இதை கேட்டு நம்ம சக்தி இருந்துட்டு, என்னென்ன நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? காலகாலமா இந்த வீட்டில் நம்ம தானே இருந்துட்டு இருக்கோம். அதுவும் இந்த வீடு ஆத்தா பேர்ல இருக்கிறதுனால இது யாருக்கு சொந்தம் இல்லைன்னு, இது யாருக்குமே சொந்தம் இல்லை. ஆத்த காலத்துக்கு பிறகு நம்ம பழனிக்கு இந்த வீடு போய் சேரணும்னு சொல்கிறீங்க. ஆத்தா போய் சேர்ந்ததுக்கப்புறம் இவன் வீட்டில் ஒண்டிக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா நம்ம தம்பிடா, இங்கே பாருங்கண்ணே, அண்ணனோ தம்பியோ இந்த சொத்து விவகாரத்தில் வந்தால் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையாக தான் இருக்கும். ஏதோ ஒரு சமயத்தில் இவங்க எல்லாரும் இந்த புள்ளியும் சரி இவனும் சரி என்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீட்டை என் பையனுக்கு எழுதி கொடுங்க. என் பையன் கண்டிப்பாக எந்த காலத்துக்கும் இவங்கள வீட்டை விட்டு போகணும்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏதோ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும், என்னம்மாம்மா, என்ன எங்களுக்கு என்ன பிச்சை போடுறீங்களா நீங்கள்? இங்கே பாருங்கள், ஏற்கனவே பெரிய மாமா சொன்ன மாதிரி இதை சொத்தை பிரிக்கிறதா இருந்தால் பிரிங்க, இல்லைனா எல்லா சொத்தும் அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சுகன்யா ஒரு பக்கம் பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது முத்துவேலுக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாருங்க சார், நீங்கள் சரியான ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள் சார். நீங்கள் எல்லா முடிவும் எடுத்துட்டீங்கன்னு நினச்சி தான் நான் எல்லா பேப்பரையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து இதில் சைன் பண்ணுறதுக்காக வந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்களே, கண்டிப்பாக
இது பெரிய பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதாவது உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜு இருந்துட்டு முத்துவேல் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ராஜி வா ராஜி அப்படின்னு சொல்லவும், அப்பா எதுக்காகப்பா நீங்கள் சொத்தெல்லாம் பிரிக்கிறீங்க, வேண்டாப்பா சொத்தெல்லாம் அப்படியே இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, நான் சொத்தெல்லாம் பிரிக்கிறதா சரியாக வரும்னு இப்போ எனக்கு தோணுது, அதனால தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக இது எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அதுதான் பெரிய மாமா முடிவு எடுத்துட்டாருல, இதுக்கப்புறமும் அதை மாற்றுறதுக்கு நம்மளுக்கு என்னங்க உரிமை இருக்குது, வேண்டாங்க, அப்படி பழைய மாதிரி மாமா என்ன பேசினாரோ அப்படியே இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லவும், என்னடி கூறுகட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, கொஞ்ச நேரம் அமைதியே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரியோட வாயை அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிவு இருந்துட்டு, என்ன தம்பி, சொந்த தம்பிக்கு இந்த வீட்டை கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க, எதுக்காக இவ்வளோ யோசிக்கணும், நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்ன நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க, இந்த விஷயத்தில் என்னால் பெருந்தன்மையாக இருக்க முடியாது, பழனி இடத்துல நின்று குமார் எல்லா வேலையும் செஞ்சுருக்கான், இந்த குடும்பத்துக்கும் சரி தொழில்லையும் சரி நிறைய வேலையை பண்ணியிருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு பங்கு வரணும்ல, அதனால தான் இந்த வீட்டை அவன் பேரில் மாற்றி கொடுங்கன்னு சொல்கிறேன். இந்த பழனி இந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன பண்ணியிருக்கான், எதுவும் பண்ணது கிடையாது. அந்த ஓடுகாலி ஓடணும் போதே இவனும் அவள் பின்னாடியே ஓடி போயிட்டான். இவனுக்கு என்ன சொத்து கொடுக்க சொல்கிறீங்க, மற்ற சொத்துல பாதி பங்கு கொடுக்கறதே பெரிய விஷயம், அதை வச்சுக்கிட்டு இவனை வாழ சொல்லுங்க, இந்த வீட்டெல்லாம் அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு சக்தி, ஏன் சக்தி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டில் நம்ம நிறைய நாள் வாழ்ந்துட்டோம், ஆனால் பழனி தான் இந்த வீட்டில் வாழலை, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன், நீ இப்படி ஒரு பிரச்சனை பண்ணதுனால கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம், இந்த வீட்டை 3 பங்கா போட்டுடலாம், 3 பங்கா போட்டுட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, இந்த வீட்டில் எல்லாரும் எப்போவுமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துக்கலாமே, எதுக்காக நீங்கள் இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, இந்த வீட்டை பிரிக்கக்கூடாது, இந்த வீடு முழுக்க குமார் பேருக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இங்கே பாரு சத்தி, ஏன் சத்தி இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, இந்த வீடு யாருக்குமே சொந்தமாக கூடாது, இந்த வீடு ஆத்தா பேரில் தான் இருக்குது, இந்த வீட்டை யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு ஆத்தா தான் முடிவெடுக்கணும், நீ எதுக்காக இப்படி முடிவெடுத்துக்கிட்டு இருக்க, இங்க பாராத்தா நீ என்ன முடிவெடுத்திருக்க, உன் சின்ன பையனுக்கே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடலான்னு முடிவெடுத்திருக்கியா, இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லதையும் எவ்வளோ வேலைகளும் செஞ்சிருக்கான் குமார், அதை கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பழனி இருந்துட்டு, இங்க பாராத்தா எனக்கு இந்த வீடும் வேணாம் சொத்தும் வேண்டாத்தா, நான் சம்பாதிச்சு என்னோட உழைப்புல நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் ஆத்தா, எனக்கு இது எதுவுமே வேண்டாத்தா, இப்போ பார்த்தீங்களா அண்ணன் எப்படியெல்லாம் சண்டை போடுதுன்னு, இப்போ அண்ணன் மனசும் கஷ்டமாகுதுல்ல, பெரிய அண்ணன் மனசும் கஷ்டமாகுது, பெரிய அண்ணன் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அண்ணனை கஷ்டப்படுத்தவே கூடாது, இங்கே பாருங்கண்ணே நீங்கள் கஷ்டப்படாதீங்க, எனக்கு இந்த வீடு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், சுகன்யா இருந்துட்டு, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க இந்த காலத்தில் இவ்வளோ வெகுளியெல்லாம் இருக்காதீங்க, இவ்வளோ வெகுளியாக இருந்தால் நம்ம பிழைக்கவே முடியாது, இந்த சொத்து ஒன்றும் ஒருத்தருக்கே சொந்தம் இல்லை, உங்கள் 3 பேருக்கும் சொந்தமானது தான், அதுவும் கோமதி அத்தாச்சுக்கு கூட இந்த சொத்துல பாதி பங்கு இருக்குது, அவங்க மட்டும் போய் கேஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இது 4 பங்காக தான் மாறும், நான் கண்டிப்பாக கேஸ் கொடுக்க வைப்பேன், இந்த வீடு மட்டும் எங்கள் பேருக்கு வரலன்னா கோமதி அத்தாச்சியை வச்சு கண்டிப்பாக கேஸ் போட்டு இந்த வீட்டையும் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் 4 பங்காக போட வைப்பேன், பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சத்திவேல இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சத்தி இருந்துட்டு, என்னம்மா நான் பார்த்து உனக்கு அந்த பரதேசி பயலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் நீ இப்போ என்கிட்டயே வந்து எதிர்த்து நின்று பேசியிருக்கிட்டியா, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதை பொறுத்துக்கிட்டு நான் அமைதியாக இருக்கணும்னு நினச்சிருக்கீங்களா, என் புருஷனோட மரியாதையும் கௌரவத்தையும் நான் தானே காப்பாற்றணும், அவருக்கு தான் பேச தெரியல, அதுக்காக நானும் அப்படியே பேசாமல் நின்றுட்டு அப்படியே போயிடுவேன்
போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்கண்ணே, என்னண்ணே அந்த சுகன்யா எதை சொல்லிக்கிட்டு இருக்கா, அதுவும் இந்த வீட்டையும் இருக்கிற சொத்துல எல்லாத்தையும் 4 பங்கா பிரிக்கிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ஓடுகளுக்கும் சேர்த்து இந்த சொத்துல பங்கு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட வக்கீல் இருந்துட்டு, இங்க பாருங்க சார், கண்டிப்பா பொட்ட பசங்களுக்கும் பாதிக்கு பாதி உரிமை இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ சொத்து போதோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் சொத்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சக்திவேலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா இருந்துட்டு நம்ம பழனிக்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இந்த வீடு நம்ம பேருக்கு தான் வரணும், இந்த வீடு நம்ம பேருக்கு வர வரைக்கும் நான் போராடிக்கிட்டு தான் இருப்பேன். நீங்க ஏதாவது வாயை திறந்து எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? இங்க பாருங்க, சும்மா வர்றத கொடுக்கறத வேண்டாம் நல்லா சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம உங்க சின்ன என்னென்னலாம் பேசுறாரு, அவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க பாட்டுக்கு அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப இந்த மாதிரி அமைதியா இருந்தீங்கன்னா எல்லா நேரத்துலயும் நான் இருக்க மாட்டேன், உங்களுக்காக நீங்க தான் நிக்கணும். வாயை திறந்து பேசலன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. அண்ணனோ தம்பியோ நம்ம கிட்ட ஏதாவது இருந்தாதான் மதிப்பாங்க. அதனால நீங்க எதுவுமே பேசாம இந்த விஷயத்துல அமைதியே இருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியமும் தங்கமயிலும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அங்க இருக்கிற எல்லாருமே சொத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்னாச்சு, என்ன சொத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் சொத்தை பிரிக்கிற விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு நம்ம குமார்கிட்ட போயிட்டு, என்ன மாப்பிள்ள, எல்லா சொத்தும் உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. எதுக்குங்க நீங்கள் 3வது மனுஷனாக வந்து இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த குடும்பத்தில் பங்கு கொடுக்குறாங்க கொடுக்கல, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? எங்களுக்கு கவலை இல்லாத வேற யாருக்கு கவலையா இருக்கும்? என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்க மாப்பிள்ள, நான் கேட்க தான் செய்வேன். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். என்ன தம்பி இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பொழைக்கலாம் முடியாது. அதனால இந்த வீட்டில் உங்களுக்கும் ஒரு பங்கு கேளுங்க, அப்போதான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார்கிட்ட ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணை பார்க்க வந்தீங்களா, பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருங்க. இந்த குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு விசாரித்து அங்கே நுழைஞ்சி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், என்னம்மா என் மாப்பிள்ளைக்கு நான் சொல்லி கிடக்கிறேன், உங்களுக்கு என்னம்மா? இங்கே பாருங்கள், என் மாப்பிள்ளைக்கு பொழைக்க தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணை அதுக்கப்புறம் கஷ்டப்பட தான் நான் விடணும். என்னோட ஃபஸ்ட்டு பொண்ணு கஷ்டப்படுற மாதிரி என் 2வது பொண்ணை கஷ்டப்பட விட மாட்டேன். அதனால தான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சுட இருந்துட்டுமா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கே இல்லையாம்மா, எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருமா, அவங்க அவருக்கு சொத்தே கொடுக்கலனா கூட பரவாயில்ல, நீ எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பேசாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, என்ன தானே பார்க்க வந்த, முதல்ல என்னை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம அதாவது தங்கமயில இருந்துட்டு, என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, வந்த இடத்துல எல்லாருக்கிட்டையும் இப்படி அசிங்கப்படுத்த வைப்ப? இங்கே பாருமா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டு நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்தீங்களா, உங்கள் பொண்ணு இங்கே சந்தோஷமாக இருக்காளா, அதை மட்டும் பாருங்க. இந்த வீட்டில் நுழைஞ்சி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு இந்த வீட்டில் அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்படி அதிகாரம் பண்ணுவேன்னு நீங்க சொன்னா உங்க பொண்ணு கூட்டிட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பிட்டே இருங்க. திரும்ப இனிமே இந்த வீட்டுக்கு உங்க பொண்ணு வரவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில இருந்துட்டு, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க, இனிமே என்னோட அம்மா எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட, மீனா என்ன மீனா, அப்பா கிட்ட திடீர்னு இப்படியெல்லாம் நீ பேசிட்டியே, இங்க பாருங்க, இனிமேலும் நீங்க யாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டு நிக்க கூடாதீங்க. நீங்க எத்தனையோ முறை உங்க அப்பா பேசுறத சொல்லி என்கிட்ட
என்கிட்ட நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். சரி பெரியவங்களாச்சே, உங்களை நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு டைமும் பொறுத்து தாங்க போயிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே நான் பொறுமையாக போனால் உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நான் பயந்துட்டேங்க. அதனால தாங்க உங்களுக்காக நான் பேசினேன். இனிமே அவர் உங்களை பார்த்தா இப்படியெல்லாம் பேச மாட்டாருங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. அதே சமயத்தில் இனிமேலும் இப்படி ஒரு தப்பை செய்ய நீங்கள் துணியாதீங்க. அது ஒன்று தான் எனக்கு தேவை. இங்கே பாரு மீனா, கண்டிப்பாக இந்த வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி உன்னை ராணி போல் நான் வச்சு காப்பாற்றுவேன். மூட்டை தூக்கி கூட உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்குறேன். என்னை மன்னிச்சிரு மீனா. நீ சொல்கிறத கேட்காம நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்ததுனால தானே இப்படி ஒரு பிரச்சனையாயிடுச்சு. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டீங்க. அப்போவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். திரும்ப அந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. இதை பார்த்து நம்ம மீனா இருந்துட்டு பயங்கர கோவமாக மீனாவோட அப்பாவை பார்த்த உடனே, நீங்கள் எதுக்காக வந்தீங்க? இங்கே பாருங்கள், நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கோமா இல்லை செத்தோமான்னு பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மீனா இப்படிலாம் பேசுகிறே? இங்கே பாருங்கள், என் புருஷன் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். உங்கள் கூட நான் பேசவே கூடாது, உங்களை பார்க்கவும் கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னை பார்க்கவோ இந்த வீட்டு பக்கமோ வந்துடாதீங்கன்னு சொன்னனா இல்லையா? எதுக்காக வரீங்க? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்துறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனாவோட அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு எல்லார் மேலேயும் இப்படி கோவப்படுறது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வர எபிசோட் சரியா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்